ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்காக குரூப் சேரீயாக ஒரு 4 செட் சேரீ கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட அர்ஜென்ட்டு தான் இது. எனக்கு ஒரு காலையில் நான் கடை திறந்து உக்காந்த உடனே ஒரு 10 மணிக்கு கால் பண்ணாங்க. இந்த மாதிரி எங்களால் வர முடியாது, ஸ்கூலுக்கு நீங்கள் இதை வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் போயிருந்தேன். போயிட்டு வரும்பொழுதே அளவு ப்ளவுஸு எல்லாமே கூடயே வச்சு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் இப்போ இந்த பாயிண்ட் என்னன்னாக்க, இவங்க காலையில் ஒரு 12 மணிக்கு கொடுத்துட்டு ஈவினிங் ஒரு 9 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கெலாம் கேட்டாங்க. பாருங்கள், 4 ப்ளவுஸு எப்படி நம்ம முடிக்க முடியும்? ஆனாலும் நான் முடிச்சு தாங்க கொடுத்தேன். அதை தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அவங்க 12 மணிக்கு கால் பண்ணி கூப்பிட்ருந்தாங்க. நான் போயிட்டு சேரீயை கலெக்ட் பண்ணிக்கிட்டு, அந்த சேரீ லைனிங் கூட எனக்கு கொடுக்கல. நான் அப்படியே டவுன்லேயே தான், பக்கமே தான், வரும்போதே லைனிங்கும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ அது கூட நமக்கு சின்ன சின்ன டிசைன் கேட்டிருந்தாங்க. ஸ்லீவில் பப் ஸ்லீவ் மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே நானும் பண்ணி கொடுத்தேன். வரும்போதே லேஸு, லைனிங்கு, நூல்கண்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 2 மணி ஆகிப்போச்சுங்க. 2 மணி ஆன பிறகு நான் எப்படி 9 o'clock கொடுக்க முடியும்? அப்படி இருந்தும் நான் உடனே அவங்களுக்கு ஃபோன் போட்டேன். நீங்கள் நாளைக்கு காலையில் ஃபங்க்ஷன் சொல்கிறீங்க, நான் நைட்டுக்கு ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு கொண்டு கொடுக்க முடியாது, நீங்கள் மார்னிங்கில் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு 7:30க்கு தான் ஸ்கூலு, அதுக்குள்ளார நான் ஸ்டிச் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வரும்போது 2 மணிங்க. வீட்டுக்கு நான் சாப்பிட்டுட்டு கட் பண்ண கிட்டத்தட்ட 3 ப்ளவுஸும் நான் கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளார எனக்கு 3:30 மணிக்கு எடுத்துகிட்டு ஆகிடுச்சி. அப்புறம் அந்த சேரீலாம் ஓரடிச்சு வச்சுட்டு ஃபால்ஸ்லாம் அவங்களுக்கு எதுவும் கேட்கல. அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ண 4 மணி ஆகிடுச்சிங்க. 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ இது சேரீ கிளாத்தை கட் பண்ணுறேன் பாருங்கள். அது ஸ்லீவில் டிசைன் பண்ணுறதுக்காக நான் கட் பண்ணி வைக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. எதுவுமே சிம்பிள் ப்ளவுஸ் கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் எப்படிங்க நான் 9 மணிக்கு தர முடியும்? நான் நைட்டெல்லாம் ஸ்டிச் பண்ணிவிடுவேன். நைட்டில் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுவேன். ஆனால் டெலிவரி கொடுக்கறது என்னால் காலையில் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரியே கிட்டத்தட்ட 4 மணிக்கு உக்காந்தங்க. 4 மணிக்கு ஒரு ப்ளவுஸுக்கும் இது நம்ம ஆர்டினரியாக ஸ்டிச் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 2 மணி ஆகிடும். ஆனால் நான் என்னோடய மொபைலில் அலாரம் தான் வச்சுட்டேன். அலாரம் வச்சுட்டு இந்த ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் 2 மணி தைக்கிற இடத்துல நம்ம 1:30 மணியில் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா இது டிசைன் ப்ளவுஸு அப்படிங்கிறதுனால நான் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உக்காந்தேன். ஃபஸ்ட்டு சேரீ ஓரடித்து எடுத்து வச்சுருவோம் எட்டை. அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிக்கலாம்ல. ஃபஸ்ட்டு இப்போ சேரீயை தாங்க ஓரடித்தேன். என்னால் இது ஸ்டிச் பண்ண இந்த டைமில் அவங்க கேட்கும்போதே கொடுக்க முடியும் அப்படிங்கிற மைண்டில் நான் கான்ஃபிடென்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் நான் ஸ்டிச் பண்ணையே ஆரம்பித்தேன். இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் எங்கேயோ எதையோ சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளால் இது கூட பண்ண முடியாதா அப்படின்றத நான் மைண்டில் செலுத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் ஆரம்பித்தேன். நமக்கு அசால்ட்டாக நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் போடுறோம், அவ்வளோதான். போட்டோன்னா ஒரு ப்ளவுஸுக்கு 500 ரூபா நான் சார்ஜ் பண்ணியிருந்தேன். ஆனால் அவங்க ஒரு 3-4 சேரீ எக்ஸ்ட்ரா ஒன்றாவே கொடுத்ததுனால நீங்கள் 450 சார்ஜ் பண்ணிக்கோங்க மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் 450 சார்ஜ் பண்ணிக்கிட்டேன். கிட்டத்தட்ட அதே டைமில் 3 டிசைன் ப்ளவுஸும் 4 ஒரு ப்ளவுஸு சாதா ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். அன்னைக்கு என்னோடய
இன்கம் பார்த்திங்கன்னா 2000க்கு மேலே தான் போச்சு. பாருங்கள் நீங்களே. 12 மணிக்கு நம்ம வாங்கி காலையில் வந்து நான் வந்து நைட்டே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் அவங்களுக்கு டெலிவரி கொடுக்கறது, ஏன்னா அவங்க வந்து நான் இருக்கிறதுக்கும் அவங்க இருக்கிறதுக்கும் ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் இருக்கும். ஏன்னா நைட்டில் வந்து நான் எங்கே பாப்பா இருக்குது, என்னால் தனியாக விட்டுட்டு போக முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து அவங்கள டெலிவரி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, என்னால் வர முடியாதுன்னு சொன்னேன். இல்லை மேம், நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு காலையில் கொடுத்தா போதும், நீங்களே கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்துருங்க. அவங்களும் வந்து சிங்கிள் பேரண்ட் மாதிரி தான். ஏன்னா அவங்க சார் வந்து வெளியில் இருக்கிறாரு, டீச்சர் மட்டும் அவங்க இங்கே தங்கியிருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துனால என்னையே அவங்க டெலிவரி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே மேம், நான் நைட்டுக்கெல்லாம் முடிச்சு வச்சுருவேன், நீங்கள் வந்து காலையில் ஒரு 7:30 மணிக்கே நான் உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே நான் வந்து நான் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு முடிக்கக்குள்ளே எனக்கு 11 மணி ஆகிடுச்சு. எல்லா ப்ளவுஸும் கம்ப்ளீட் பண்ணி ஊக்கு வச்சு அயன் பண்ணி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே எனக்கு 11 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா, அதனால் நான் படுத்துட்டு நான் தூங்கிட்டேன். அப்புறம் காலையில் பார்த்திங்கனாக்க ஒரு 7 மணிக்கே நான் வந்து அங்கே போய் அவங்க வீட்டுக்கு போயே நான் வந்து டெலிவரி கொடுத்துட்டு வந்தேன். அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு 12 மணியிலேருந்து ஒரு காலையில் 7:30க்குள்ளார எனக்கு ஒரு 2000 கிடைக்கிது அப்படின்னு சொன்னால், இதில் நம்ம ஏன் ஹார்ட் ஒர்க் போடக்கூடாது? யாருமே இந்த தையல் துறையில் சம்பாதிக்கிற மாதிரி வேறு எந்த துறையிலையுமே அவ்வளோ ஈஸியாக சம்பாதிக்க முடியாதுங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சுச்சுவேஷன் வரும், இந்த மாதிரி அர்ஜெண்ட் ஒர்க் வரும். ஆனால் அந்த சமயத்தில் பார்த்து நம்ம கண்டிப்பாக விட்டுட்டோன்னா அடுத்த மறுபடியும் நம்மக்கிட்ட ஒரு சில வேலைகள் கிடைக்கிறது கஷ்டமாயிடும். அதனால் எந்த சமயத்தில் எந்த வேலை எப்படி கொடுத்தாலுமே சரி, அதை எப்படி முடித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். அவங்க இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, அவங்க மூலியமாக எனக்கு ரொம்பவுமே நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நான் இன்னொரு அந்த டீச்சர் மூலியமாக என் பொண்ணுக்கும் சரி எனக்கும் சரி ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்மளால் முடியலன்னா கூட நம்ம எழுந்திரிச்சு செஞ்சாகணும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நானும் செஞ்சேன். அவங்களுக்காக நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெறித்தனத்தோடு நான் செஞ்சேன். காலையில் பார்த்திங்கன்னா எனக்கு நைட்டு 11 மணிக்கு முடிச்சுட்டு ஒரு 7:30 மணிக்கு டெலிவரி கொடுக்கும்போது 2000 அவங்க கையில் கொடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு நம்மளுக்கிட்ட ஒரு வேலை வருதுன்னா அந்த வேலைக்கு பின்னாடி நம்ம ஏதாவது ஒரு குறிக்கோள், இந்த இன்கம் வந்துன்னு நம்ம இந்த செலவு பார்க்கோம், நமக்கு பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டுவோம், இல்லை நம்ம சாப்பாட்டுக்கு அரிசி எடுப்போம், இல்லை ஒரு சிலிண்டருக்கு எடுப்போம். இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த வேலை வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மைண்டை செட் பண்ணி வச்சுருப்போம். அந்த மாதிரி வந்து நானும் டெலிவரி 7:30 மணிக்கு அவங்களுக்கு டெலிவரி கொடுத்துட்டு வந்து பாப்பாவை வந்து ரெடி பண்ணி அமுச்சு விட்டேங்க. அன்றைய நாளே எனக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக போச்சு. ஏன்னா இந்த மாதிரி யார் நீங்கள் செஞ்சுருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பாருங்கள், 3 செட்டு ப்ளவுஸுமே நான் வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். அவங்க எந்த மாதிரி கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி 3 அடுக்கு வந்து நாட்டு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரியே நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நம்ம முயற்சி பண்ணால் எதுவுமே முடியாதுங்கிறதுக்கு கிடையவே கிடையாதுங்க. என்னோட உதாரணத்தில் நான் சொல்கிறது அப்படி தான். நான் வந்து முடியாதுன்னு என் மனசில் ஃபிக்ஸ் பண்ணாதான் மட்டும்தான் முடியாது. ஆனால் முடியும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம முடிச்சே தீருவோம். அது மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாமே சாத்தியங்க. இந்த வீடியோவில் கடைசியில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்னென்னாக்கா, நான் வந்து ரொம்ப நாளாகவே என்னோடய மொபைல் சரியில்லை, ரொம்ப ஸ்டோரேஜ் தாங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன்.
இப்போ நான் வந்து நியூ மொபைல் வாங்கியாச்சுங்க. கிட்டத்தட்ட என்னால் நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 8000 ரூபாய் 10,000 ரூபாய் இந்த மாதிரி மொபைல் வாங்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ காசு போட்டு வாங்குறதா அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கனாக்க 25,000 ரூபாய்க்கு நான் ஒரு மொபைல் வாங்கியிருக்கிறேன். இந்த மொபைல் பார்த்திங்கன்னா டியூவில் தாங்க வாங்கியிருக்கிறேன். மந்த்லி வந்து 2,500 கட் பண்ணுற மாதிரி வாங்கினேன். இந்த மொபைலை வந்து அன்பாக்சிங் என் பொண்ணு தான் நான் தான் பண்ணுவோமா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள். இப்போ வந்து வாங்க ஓப்பன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேக்கேஜ் இந்த டேப்லாம் எடுத்து போட்டுடலாம். வாவ், இந்த ஃபோனை கையில் தொடும்போது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகுது. பாருங்க, ஒரு கேலக்ஸி எஃபெக்ட் இருக்குது இந்த மொபைல் பேக்கில். இதுதான் இது வந்து ஃப்ரண்ட் ஸ்க்ரீனு, இது வந்து பேக் ஸ்க்ரீனு. 4 கேமரா வச்சு வந்திருக்கு. இது கூட என்னென்னலாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது கூட வந்துட்டு ஒரு ஓப்போ பிராண்ட்லேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன கவர் ஃபோன் கேஸ் கொடுத்துருக்காங்க ஒயிட் கலர் மாடலில். அதுக்கடுத்து வந்து எப்பயும் எல்லா மொபைல்ஸ்லையும் கொடுக்குற மாதிரி இதுக்கு வந்து சி டைப் பின்னு, அதனால் இதுக்கு சி டைப்போட சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இது கூட வந்த ஃப்ரீ கிஃப்ட்ஸ் பார்த்துடலாம். இப்போ வந்து 25,000 மொபைல் அப்படிங்கிறதுனால ஒரு எண்டோஃபோடைய ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கூட இந்த ஹெட்ஃபோன்ஸ் கூட வந்து ஒரு யூஎஸ்பி கேபிளும் அது கூட நம்ம ரீயூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.